உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் இது என்ன செய்கிறாங்க, நேர்ச்சை வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நேர்ந்திருந்தோம்டா, தர்மம் செய்வோம், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், இவ்வளோ பேருக்கு அது கொடுப்பேன், ஸ்கூலுக்கு இது செய்வோம், அப்படி நேர்ச்சை வச்சுருந்தோம்னு சொன்னால் அது இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலும் நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலும் நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாத காலத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான், நல்ல கிரியைகள் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மறுமையில் கூலி வழங்குவதற்கு தகுதி இல்லாமல் போவதற்கான காரணம் இணை வைப்பு. அந்த இணை வைப்பு மட்டும் இல்லைண்டா அல்லாஹ் அதை என்ன செஞ்சுருவான், கபூல் செஞ்சுருவான். அதனால தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன், ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய நன்மைகளை நான் என்ன செஞ்சுருந்தேன், அதில் கூலி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன கயிர்கள் எல்லாம் உட்படுத்திருந்தீங்களோ அத்தனையோடும் இஸ்லாத்துக்குள்ளே வாரீங்க. நாங்கள் அத்தனையும் சேர்த்துக்குன்னு என்ன செய்றீங்க, இஸ்லாத்துக்குள்ளே வாரீங்க. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்கிறான், கபூல் செய்கிறான். அந்த ஏகத்துவம் வந்த உடனே அந்த நேரத்தில் இணை வச்சிருந்தா கூட அடுத்த நேரம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், கபூல் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதான் ஆக குறைந்த அளவு. ஆகக்கூடிய அளவு எது, ஹதீஸ்கள் ஆகக்கூடிய அளவு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்ததாக வருது. ஆனால் அது ஹத்தா, இவ்வளவு தானா, 20 நாளுக்கு மேலே என்ன இஅ்திகாஃப் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. நம்ம என்ன செய்யலாம், அதாவது எவ்வளவு காலம் என்ன செய்யலாம், இஅ்திகாஃப் இருக்கணும். ஒருத்தர் ஒரு வருஷம் இஅ்திகாஃப் இருக்கணும்னு நினச்சா கூட இஅ்திகாஃப் இருக்கலாம். அதில் தடை ஒன்று என்ன செய்யலாம், ஹதீஸில் வரல, குறைஞ்சதுக்கு வந்திருக்குது, கூட்டினதுக்கு தடை வரல. ரசூலுல்லாஹ் 20 இருக்கிறாங்க அப்படின்னா 10 அல்ல இல்லைன்னு நமக்கு விளங்குது. அப்போ 20 இருக்கிறாங்கன்னா 20 இல்லை தான் அப்படி என்ன செய்ய விளங்கு. ஆனால் அது வரையறை என்று நம்ம புரிஞ்சுகொள்ள அமைக்கும். ஆனால் ஒருவர் அப்படி இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால் ஏனைய கடமைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. உதாரணமாக சமூக கடமைகள் இருக்குது, அவர் வந்து குடும்பத்துக்கு என்று செய்ய வேண்டிய கடமை இருக்குது, கணவன் மனைவி இப்படி கடமைகள் இருக்குது. மனைவி பேர்த்து ஒரு வருஷம் இஅ்திகாஃப் இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ கணவனுக்கு என்று சில கடமைகள் இருக்குது, வீட்டுடைய வேலைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. இதெல்லாமே என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும். அதெல்லாம் மார்க்கத்துக்கு என்ன ஒரு பிழையான அம்சமாக அஞ்சிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் எவ்வளோ காலம் என்ன செய்யலாம், இஅ்திகாஃப் இருக்கலாம், அதில் அதாவது தவறில்லை. இதில் இன்னமும் நம்ம புரிஞ்சுக்கொள்றது, பள்ளிக்குள்ளே போகிற டைமில் சிலர் வந்து நவைத்துல் இஅ்திகாஃப சாஅத்தன், ஒரு மணித்தியாலத்துக்கு இஅ்திகாஃப் இருக்கிற நியத்து வச்சேன்னு சொல்லுவாங்க. இது பிழை. அது சில அறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க கூட அதுக்கு ஆதாரம் என்ன இல்லை. பல அறிஞர்கள் அதுக்கு முரண்பட்டு தான் இருக்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை வச்சு கூடுதல் விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் வரையறை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை. இஅ்திகாஃபுக்கு குறைவான இதுக்கு வந்திருக்குது, கூடுதலான இதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் தடுத்து எதுவும் வரல. இஅ்திகாஃப் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் 10 இருந்திருக்கிறாங்க, 20 இருந்திருக்கிறாங்கன்னா அது ஹத் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதிகமான செயல்பாடின் மூலம் வந்து இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அது ஹத் அல்ல. அதை விட கூட்டக்கூடாதுன்றோ கூட்ட மாட்டார்கள்ன்றோ எந்த செய்தியும் என்ன இல்லை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 5வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஅ்திகாஃப் பள்ளியில் நம்ம இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமா, பெண்கள் வந்து அந்த ஆண்கள் இஅ்திகாஃப் இருப்பதை போல் பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமாண்டா தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் இப்படி போன்ற மனைவிமார்கள் வந்து அவங்களுக்கு வந்து இஸ்திஹாலா இருக்குது. இஸ்திஹாலான்னு சொன்னால் மேலதிக உதிரப்போக்கு, மாதாவிடாய் நின்ற பின்னாலும் கூட அவங்களுக்கு மேலதிகமாக உதிரப்போக்கு வளமையாக என்ன செய்யும், வந்து கண்டிருக்கும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். சில பொழுதுகள் அதீத உதிரப்போக்கின் காரணமாக அது கீழே வடிந்து விடலாம் என்பதற்காக ஒரு தட்டு வச்சுக்கன்று கூட என்ன செஞ்சாங்க, அவங்க அங்கே பள்ளியில் இருந்து தொழுதிருக்கிறார்கள் என்று பெண்கள் பதிலிருந்து வருது. அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யலை, தடுக்கவில்லை. பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால், பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக பெண்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கூடாரங்கள் இருந்து. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பள்ளிகளில் பெண்கள் தொழுவாங்க. அப்போ தொழுகிறதுன்றது அவங்க பின் சஃபில் தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்னால் அவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பைத்துல் மக்திஸை நோக்கி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதாங்க. இப்போ அதாவது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், பள்ளி வந்து உதாரணமாக இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு வைங்க, இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம அதாவது நம்ம எந்த பக்கம் கிப்லா முன்னோக்கிறோம் அந்த பக்கம் தான் இங்கேயும் பைத்துல் மக்திஸ் வரும். ஏன்னா ஓமாண்டு இது நம்ம என்ன மக்கா முன்னோக்கினா கொஞ்சம் அப்படி திருப்பினா நேராக அதுக்கு அங்கே தான் நம்ம இப்படி தொழுகிறோம்னா கொஞ்சம் இங்கே என்ன அதுதான் என்ன அதை பைத்துல் மக்திஸை நோக்கிய பயணம். அப்போ இது இங்கே வச்சு சரி வராது. நீங்கள் அந்த அதாவது மதீனாலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மதீனாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கா, இது மதீனான்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நோக்கி தொழு விட்டிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் கிப்லாலாம் இருந்திருக்கு.
இந்த இடத்துல கிபிலாலாம் இருந்திருக்கு. இங்கே தான் அடைச்சிருந்தாங்க, இங்கே அடைச்சிருக்கல மேலுக்கு கூரை. அப்போ அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் கிபிலா வந்து திசை திருப்பப்படுது, மாற்றப்படுது. அப்போ கிபிலா இந்த பக்கம் வருது. ரசூலா அந்த அடைச்ச இடத்த விட்டுட்டு அப்படியே இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. இது எம்டி ஆகிடுது, இந்த இடம் அடைக்கப்படுது. இப்போ நம்ம போனால் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் நம்ம இந்த பக்கம் தான் பார்க்குறோம். ஆனால் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் நபவிக்குள்ளே போனால் ரசூலா தொழுது அந்த பக்கம்னு சொல்லி அங்கே உள்ள கிபிலா போய் பாருங்க, அங்கே கிபிலா இருந்துச்சு ஒரு காலம், அந்த பக்கம் கிபிலா இருந்திருக்கு. அப்போது இதில் வந்து சிலர் வந்து ரசூலாங்க அங்கேயும் தொழுதுக்கிறான் இங்கேயும் தொழுதுக்கிறான்னு மஸ்ஜிதுல் கிபிலத்தில் பேர்த்து 2 திசைக்கும் தொழுதுட்டு வராங்க. அந்த பக்கம் திரும்பி தொழுகிறாங்க, இந்த பக்கம் திரும்பி தொழுட்டு வராங்க. பெரிய ஒரு பிதத்தான விஷயம், அது ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ இந்த பகுதி எம்டி ஆயிடுமா, இந்த பகுதி தான் சுஃபா வாசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு ஜஹலு சுஃபா. அப்போ ஏண்டா அடைச்சிருக்குது, கீழே இருக்குது, அது ஏத்துகாஃபுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சது, பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து டென்ட் அடிச்சிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே ஏத்துகாஃப் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஹதீஸை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொடுத்து என்ன செய்வாங்க, தலை வார சொல்லுவாங்கடா. நீங்கள் எங்கே ரசூல்லாங்கட கபர் இருக்கிற அந்த இடம் பார்க்குறீங்களோ முன்னால் போயிடல, மிம்பருக்கு நேர நம்ம அந்த மிம்பர் நம்ம தொழுகிறோம்னா அதுக்கு நேராக இப்போ இங்கே ஆயிஷா வீடுன்னா அன்றைக்கி ஒரு கதவு, இந்த பக்கத்தால் கதவு இருக்கீங்க, அங்கே தான் ரசூலாங்க ஏற்றுக்காமல் இருந்திக்கிறான். வீட்டோட கதவுக்கு வெளியே டென்ட் அடித்து பள்ளிக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறான், ஏந்திக்கிறான். அதனால தான் தலையை நீட்டி என்ன செய்கிறாங்க, அதில் போகிறாங்க. ஆனால் சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட்டுக்கு வெளியே இருந்து தலைவாருவதற்கு கொடுத்திருந்தாலே தவிர, அப்படின்னா டென்ட் அங்கே செஞ்சிருக்கணும், அங்கே அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃப் இருக்கிற இடம் அதுக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, அந்த டென்ட்டுக்குள்ளே தான் ஏத்திகா, பள்ளிக்குள்ளே டென்ட் ஒன்று வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்குள்ளே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஏத்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஹிபாக்கள் பள்ளிக்குள்ளே அடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பள்ளிக்குள்ளே டென்ட்டில் எடுத்துகிட்டு போயிடாது சரியா. அன்றைக்கு அந்த ஹிபா அது டென்ட் என்ன, அவங்க தங்கணும் இருக்கணும், மண் தானே, அதுக்குள்ளே தங்கணும் இருக்கணும், மற்ற வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக டென்ட் அடித்து விரிப்பொண்டு விரித்து அப்படி உட்காருவாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது பெண்கள் அந்த பகுதியில் தான் என்ன செஞ்சாங்க, ஏத்திகாஃப் இருந்தால். அப்போ ஆண்களுக்கு வேறு தான் இடம், பெண்களுக்கு வேறுவா இடம் இருந்துச்சு. ஆனால் ஏனைய பெண்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருந்தாங்கிறதுக்கு நேரடி செய்தி இல்லை. ஆனால் ஒரு செய்தி வருது, ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் ஒரு கூடாரம் அடித்து கொடுத்தார்கள். ஒரு பெண்ணுக்கு கூடாரம் அடித்து கொடுத்தாங்க, அவங்க பள்ளியில் தான் என்ன செய்வாங்க, தங்குவாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இப்படி சில சம்பவங்கள் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அவங்களும் ஏத்திகாஃப் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அப்போ எனவே பெண்கள் தாராளமாக பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கலாம்.